இந்த வீடியோல சவுக்கு சங்கர் அவர்களையும் அண்ட் ரெட்பிக்ஸ் சேனல் ஓனரோட பிலிக்ஸ் அவரையும் அரெஸ்ட் பண்ண கேஸ் ஸ்டடியை தாங்க பார்க்க போறோம். இனி வர காலத்துல பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா எந்த இன்டர்வியூ பர்சன் வந்து சர்ச்சைக்குரிய கருத்து பேசினாலுமே அந்த யூடியூப் சேனல் என்னதான் டிஸ்க்ளைமர் போட்டாலுமே அவங்களும் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க, அந்த ஆங்கரும் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்களே. அதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. மே 4 ஏர்லி மார்னிங்ல சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கோயம்புத்தூர் சைபர் கிரைம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட 5 செக்ஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. ப்ரோ இவரை எதுக்கு ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணனு என்ன கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா சவுக்கு மீடியால வந்து ஒரு பர்சனை வந்து கோயம்புத்தூர் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயத்தை வந்து சவுக்கு சங்கரும் ரெட்பிக்ஸ் ஓனர் வந்து அந்த ரெட்பிக்ஸ் சேனல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, மீடியா இன்டர்வியூல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து போலீஸை பத்தி தரைக்குறவா பேசிருப்பான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வச்சு இவரு சைபர் கிரைம் போலீஸ் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் மேல வந்து கஞ்சா கேஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அந்த போலீஸ் வந்து ரிமாண்ட் பண்ணிட்டு மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் ப்ராசஸ் இருந்தது. இந்த வீடியோலாம் நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு வர வழியில பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த டைம்ல அவருக்கு எதுவுமே ஆகல. அது எல்லாமே வீடியோ வந்து அந்த நியூஸ் சேனல்லே பார்த்திருப்பீங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ள எடுத்துட்டு போகும்போது சைபர் கிரைம் போலீஸ் வந்து அந்த ரெட்ஃபிளிக்ஸ் ஓனருக்கு வந்து நீங்க வாங்க விட்னஸ் வாங்கன்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ண சொல்லிட்டு அவருக்கு நோட்டீஸ் அமைச்சிருப்பாங்க. இந்த நோட்டீஸை வச்சு ரெட்ஃபிளிக்ஸ் வந்து அவர் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா, என்ன அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணிருப்பாரு. இந்த கேஸை விசாரிச்ச மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒருத்தர் வந்து இன்டர்வியூ ஒருத்தர் சொல்றானா, சர்ச்சைக்குரிய கருத்து சொல்றானா, அது சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்ற அளவுக்கு அந்த தூண்டி கேட்கறவங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கு. சோ அவங்களே வந்து ஆக்ஷன் எடுக்கணும், அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லும் போது தான் போலீஸ் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இவரு பிலிக்ஸ் வந்து டெல்லியில இருந்தனால அவர் டெல்லியில போயிட்டு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, பிளைட்ல பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இவர் அரெஸ்ட் பண்ணன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா இன்டிமேஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த பிலிக்ஸோட அவங்களோட வைஃப் வந்து இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. பிலிக்ஸ் மேலேயும் இந்த செக்ஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அண்ட் அவர் மேல எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் இப்ப ரிஜிஸ்டர் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவர் அட்வொகேட் சொல்லியிருக்காரு. அது என்ன செக்ஷன் பாத்தீங்கன்னா 114 தூண்டி விடுறதுனால அவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ரெட்பிக்ஸ் ஓனரை வந்து ரிமாண்டும் பண்ணிட்டாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரிமாண்ட் பண்ணும்போது ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்டா பார்க்கணுங்க. இந்த ரிமாண்ட் டைம்ல வந்து அவங்க டைம்ல வந்து மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ரெட்ஃபிளிக்ஸ் ஓனரும் ஆர்கியூ பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட் சைடும் ஆர்கியூ பண்ணிருக்காங்க. ஆனா அந்த மெஜிஸ்ட்ரேட் பாத்தீங்கன்னா சோ அவங்க வந்து வீடியோ பார்த்துட்ட பிறகு நான் ரிமாண்ட் பண்ணுமா வேணாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ற சொல்லியிருக்காங்க. சோ வீடியோ பார்த்துட்ட பிறகு அவங்கள ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா, யூடியூப்ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தவங்களோட பர்சனல் விஷயத்தை நம்ம பேசக்கூடாது. பர்சனலா வந்து அவங்கள பத்தி அவதூறா பேசுறது, பர்சனலா எவிடன்ஸ் இல்லாம பேசுறது வந்து சட்டப்படி தப்பு. ரைட் டு லைஃப் வந்து எல்லாருக்குமே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கேரண்டி கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ரைட் டு பிரைவசின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு பர்சனை பத்தி தப்பா பேசுறது சட்டப்படி தப்பு. இன்கேஸ் ப்ரூஃப் இல்லாம எவிடன்ஸ் இல்லாம பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த பர்சன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த கேஸ்ல ரெட்பிக்ஸ் ஓனரோட அட்வொகேட் வந்து ஆர்கியூ பண்ணும்போது, அந்த ஆப்போசிட் ஆர்கியூ பண்ணும்போது அந்த அட்வொகேட் இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்றேன்னா, மெஜிஸ்ட்ரேட் வந்து வீடியோ பார்த்துட்ட பிறகு ரிமாண்ட் பண்றோம் வேணாமான்னு சொல்லிட்டு செக் பண்ற சொன்னாங்க. அண்ட் வீடியோ பார்த்துட்ட பிறகு ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோல சம்திங் தப்பா இருந்திருக்கு, அதனாலதான் ரிமாண்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இப்போ லீகலா பாத்தீங்கன்னா இதெல்லாமே மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டும் சரி ஹை கோர்ட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்வியூ வந்து ஓப்பனா வந்து இன்டர்வியூ கேட்டு சர்ச்சைக்குரிய கருத்து வாங்கிட்டு மக்களுக்கு வந்து அந்த சொசைட்டில வந்து ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து சொல்லின்னு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ பேசினதுக்காக நிறைய கேஸ் வந்து சவுக்கு சங்கர் மேல வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்க சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கோர்ட்ல செல்லுமா செல்லாதான்னு என்ன கேட்டீங்கன்னா, லீகலா பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து தான் இந்தியாவே ரூல் பண்ணின்னு இருக்கு. அதுபடி தான் இந்தியா ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணின்னு இருக்கணும். அதுல ஆர்டிகல் 20 வந்து கிளியரா சொல்லுது, ஒரு பர்சன் ஒரு தப்பு பண்ணிருந்தானா அவருக்கு ஒரு டைம் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 20 கிளியரா சொல்லியிருக்கு. சவுக்கு சங்கர் வந்து அந்த மீடியால பேசினது, ஒரு கிளிப்ல பேசின இன்டர்வியூல பேசினது வந்து ஒரு டைம் தான் ஒரு மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணோம். அந்த இது சம்பந்தமா நிறைய டைம் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணானா அது கோர்ட்ல 100% செல்லாதுங்க. ஏன்னா அவருக்கு ஒரு டைம் ஆல்ரெடி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண, தப்பு பண்ணதுக்கு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அது கோர்ட் வந்து ஆக்ஷன் எடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே அதெல்லாமே செல்லாது. ஒரு டைம் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண, ஒரு வாட்டி ஒரு தப்பு பண்ணதுக்கு ஒரு டைம் தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுதான் நம்ம லாவும் சொல்றது கிளியரா. சோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ், கமிங் டு ஹியூமன் ரைட்ஸ் கான்செப்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா, சோ சவுக்கு சங்கர் வந்து அரெஸ்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து கை எல்லாமே நல்லா இருந்திருக்கு. பிரிசன் போறதுக்கு முன்னாடி கை எல்லாமே நல்லா இருந்திருக்கு.
ஆனா ஆஃப்டர் பிரிசன்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து கை ஒடிஞ்சிருக்கு. அவர் அட்வொகேட் எல்லாமே சொல்லியிருக்காரு. அந்த இன்டர்வியூ எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. லீகலா பாத்தீங்கன்னா கஸ்டடியில இருக்க பர்சனை வந்து போலீஸ் தாங்க ரெஸ்பான்சிபிளா பாத்தீங்கன்னா போலீஸ் தான் அது பொறுப்பு. இன்கேஸ் அந்த பர்சனுக்கு என்ன ஆனாலுமே போலீஸ் தான் பதில் சொல்லி ஆகணும். அந்த ஜுடிஷியல் போய் போலீஸ் தான் பதில் சொல்லி ஆகணும். போலீஸ் இன்கேஸ் அவங்க தப்பா சொன்னாலும் இல்ல அவங்க வந்து ஃபேக்டா சொல்லலைன்னா அவங்க மேலேயும் கண்டிப்பா கோர்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து கையில எப்படி அடிப்படுதுன்னு சொல்லிட்டு கிளீன் அண்ட் கிளியரா வந்து ஹைகோர்ட்லயும் சரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லயும் வந்து கண்டிப்பா வந்து போலீஸ் சொல்லி தான் ஆகணும். அந்த கஸ்டடியில் இருக்க போலீஸ் இன்சார்ஜ் போலீஸ் வந்து சொல்லி தான் ஆகணும். சொல்லலைன்னா ப்ராப்பரா சொல்லலைன்னா கண்டிப்பா அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்ப போலீஸ் சவுக்கு சங்கர் அவர்கள் மேல கூண்டாஸ் போட்டிருக்காங்க. கூண்டாஸ்னா ஒரு பர்சன் மேல போட்டுட்டாவே அவருக்கு என்னதான் பெயில் வாங்கினாலுமே அந்த கூண்டாஸ் ஒடிச்சா மட்டும் தான் அவர் வெளியில வர முடியுங்க. ஸோ கூண்டாஸ் நார்மலா போட்டோம் மினிமம் 6 months இருந்து 1 year வரைக்கும் அவர் ஜெயில இருப்பாங்க. ஜெயில் கஸ்டடியில இருப்பாங்க. அந்த கூண்டாஸ் ஓடிக்கிறது வந்து ஹைகோர்ட்னால முடியும். ஃபர்ஸ்ட் அட்வைசரி போர்ட்ல கூட்டு போவாங்க. 1 monthக்கு அப்புறம் கூட்டு போவாங்க. அந்த டைம்ல வந்து சவுக்கு சங்கரோ இல்ல அவரோட ஃபேமிலி மெம்பரோ யாரும் வந்து பேசலாம். அவர் தரப்புல இருக்க நியாயத்தை பேசலாம். இன்கேஸ் அந்த அட்வைசரி போர்டு வந்து கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா அந்த கூண்டாஸ் அங்கே ஓடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பெயில் வாங்கிட்டு அவர் வெளியில வரலாம். இன்கேஸ் அவங்க கன்வின்ஸ் ஆகலைன்னா அந்த கூண்டாஸ் அப்படியே இருக்கும். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போட்டு தான் அந்த கூண்டாஸ் ஓடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர் இருக்கு. அவர் மேல ஏன் கூண்டாஸ் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்க வந்து ஹைகோர்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். சரி ப்ரோ, இவங்களுக்கு ஏன் ஒன்றும் பெயில் கிடைக்காம இருக்குன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, இப்ப சவுக்கு சங்கர் மேல வந்து கூண்டாஸ் போட்டிருக்காங்க. கூண்டாஸ் ஓடிச்சிட்ட பிறகு தான் அவர் பெயில் கட்சாலும் வெளியில வரணும். அந்த ரெட்பிக்ஸ் ஓனர் வந்து பெயில் கட்சா வெளியில வந்துடலாம். ஸோ லோயர் கோர்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகி தான் இருக்குங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன்ல இருக்கு. அங்க ஸ்பெஷல் கோர்ட் மட்டும் தான் ரன் ஆயின்னு இருக்கு. அண்ட் முக்கியமான கேசஸ் மட்டும் தான் பார்த்துன்னு இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். அந்த பெயில் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அது இந்த கேஸ் சம்பந்தமா போலீஸும் பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுல எல்லாம் போயிட்டு சர்ச் பண்ணிட்டு அதை சீஸ் பண்ணிருக்காங்க. மெட்டீரியல் எல்லாமே சீஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ தமிழ்நாடு போலீஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இவங்க வந்து இன்டர்வியூல வந்து தரைக்குறவா பேசிருக்கனால கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாமே ஓகே. ஆனா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இதே யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சில பேரை பத்தி வந்து தரைக்குறவா பேசிட்டு கண்டினியூஸா பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க மேலே கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். எடுத்தா மட்டும் தான் சொசைட்டி வந்து ரொம்ப நீட்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப்லயே வந்து கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை பத்தி பேசினா காசு வாங்கிட்டு பேசுறாங்க, அவரை பத்தி காசு வாங்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா மாஸ் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிங் ஆபரேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆங்கர் வந்து காசு வாங்கிட்டு அந்த கட்சி பத்தி பேசுறது, இந்த கட்சி பத்தி தப்பா பேசுறதுன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. அது எல்லாமே நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். கண்டிப்பா அந்த மாதிரி காசு வாங்கிட்டு பேசுறவங்க மேல எல்லாம் கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணுங்க. இதெல்லாமே நம்மளோட ரிக்வெஸ்டா. போலீஸ் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா சொசைட்டி வந்து ரொம்பவே நீட்ஃபுல்லா இருக்குங்க. இதுதான் நம்ம ஜஸ்டிஸும் சொல்லின்னு இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் போட்டுட்டு வர பர்சனை வந்து தரைகுறவா பேசுற மாதிரி அவங்கள தூண்டி விடுற மாதிரி இன்டர்வியூ கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவங்க கிட்ட ஆன்சர் வாங்குற மாதிரி வியூஸ்க்காக லைக்ஸ்க்காக வந்து சில விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸ்ல மாலு வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்கிட்டே பொண்ணுங்கிட்டே வந்து அவங்கள வந்து தப்பா பேச வச்சுட்டு தூண்டி விட்டுட்டு பேசுற மாதிரி வியூஸ்க்காக லைக்ஸ்க்காக வந்து சில விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேலேயே போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். எடுத்தா மட்டும் தான் ரூல்ஸ் இஸ் காமன் டு எவ்ரிவன். எல்லாருக்குமே ஒரே மாதிரி ரூல்ஸ் இருந்தா மட்டும் தான் மக்கள் வந்து லாவா மதிப்பாங்க. இவங்க மேலதான் ஆக்ஷன் எடுப்பேன், இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு கண்ணத்தோட இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பெரிய பெரிய இம்பாக்ட் ஆகும். நம்ம சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா பேட் கல்ச்சர் தான் கொண்டு வரும். சோ யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்க மேல எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுங்க. அவங்களோட வீடியோ எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கும் போது உங்ககிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா அவங்க மேல எல்லாம் ஆக்ஷன் எடுக்கலாம். மெஜிஸ்ட்ரேட்டே பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து தான் அவங்க எல்லாம் மெஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ கோர்ட்டும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எவிடன்ஸ் வச்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியும். சோ அவங்க வீடியோ வந்து அவங்க கிட்ட எவிடன்ஸாவே இருக்கு. அந்த யூடியூப் சேனல்ல எவிடன்ஸா இருக்கும் போது போலீஸ் இவங்க மேல எல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய டாஸ்கா இருக்காது. இந்த மாதிரி தப்பு பண்ற மேல எல்லாம் போலீஸ் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாவே நிறைய பேர் சேஞ்ச் ஆவாங்க. ஒரு குட் என்விரான்மெண்ட் நம்ம உருவாக்க முடியும். இது என்னோட கருத்து. இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் பிரஸ் இந்த 4 பில்லர் இருக்காங்க. சோசியல் மீடியா வந்து 5வது பில்லர் தான் வந்து உருவாயின்னு இருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இந்த மக்கள் எல்லாம் ஏன் நம்புறாங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அதுல நிறைய பேர் நிறைய உண்மை பேசுறாங்க. அதனால மக்கள் நிறைய பேர் நம்புறாங்க. அந்த உண்மையை பேசுற இடத்துல வந்து இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பேசுறது, காசு வாங்கிட்டு பேசுறது வந்து இதெல்லாமே வந்து அந்த சோசியல் மீடியா வந்து பேடா கொண்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாவே சோசியல் மீடியா வந்து கண்டிப்பா வந்து நிறைய உண்மையை பேசினாவே நம்ம சொசைட்டில நல்ல குட் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். இதுதான் சோசியல் மீடியாவோட பவர். சோ இத பத்தி உங்களோட கருத்து நான் கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் கேஸ்லயும் அண்ட் ரெட்பிக்ஸ் கேஸ்லயும் பாத்தீங்கன்னா அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் டிசைட் பண்ணிப்பாங்க.
என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து காசு வாங்கிட்டு பேசுதோ இல்ல சொசைட்டி அகேன்ஸ்டா பேசுதோ அந்த சொசைட்டில வந்து பேடா இம்பாக்ட் கொண்டு வர்றதுனால எல்லாம் கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணுங்க. அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க தான் கண்டிப்பா நல்ல சேஞ்சஸ் எல்லாம் நம்ம கொண்டு வர முடியும். இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். Thank you for watching this video. Have a good day.